இயேசுவின் அன்பு. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். சங்கீதம் 37 அதிகாரம் 4 கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். பிரியமானவர்களே, கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் இருதயத்தின் வேண்டுதல்களை கர்த்தர் உங்களுக்கு செய்து அப்படியே உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார். யாருடைய இருதயத்தின் வேண்டுதலை கர்த்தர் நிறைவேற்றுவார்? கர்த்தரிடத்தில் எப்பொழுதும் மனமகிழ்ச்சியாய் சந்தோஷமாய் இருக்கிறவர்களுடைய இருதயத்தின் வேண்டுதலை கர்த்தர் நிறைவேற்றுவார். அப்போ மன மகிழ்ச்சி முகமலர்ச்சியை தரும். நம்ம இருதயத்தில் என்ன நினச்சிட்டு இருக்கோமோ அதுதான் வாய் பேசும். எனவே கர்த்தர் செய்கிறது நம் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் அவர் நன்மைக்கு எதுவாக செய்கிறான்றது முதலாவது நம்பிக்கையும் விசுவாசம் நமக்கு வேண்டும். அந்த உலகத்தில் எதையும் கொண்டு வரவில்லை, எதையும் கொண்டு போகிறதும் இல்லை. எல்லாம் கர்த்தர் கொடுத்தது. கர்த்தருடைய சித்தம் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் எதுவும் நடக்க போகிறதில்லை. அப்போ எல்லாவற்றும் கர்த்தர் நன்மைக்கு எதுவாய் செய்வார் என நம்பிக்கையோடு கூட அவர் செய்கிறதை சிறிய காரியமாய் ஆனாலும் நாம் மனமகிழ்ச்சியோடு சந்தோஷமாக கொண்டு எல்லோரிடத்திலும் அன்பாயிருந்து நாம் கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியோடு ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே என்று நாம் சொல்லி காரியத்திலே முன்னெடுக்கும் பொழுது கர்த்தர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு கொடுத்து உன் தலையை உயர்த்துவார், உன்னை ஆசீர்வதிப்பார், உன் போக்கிலும் வரத்திலும் பாதுகாத்து கொள்ளுவார். உனக்கு ஜெயத்தை கொடுத்து அவர் உன்னை ஆசீர்வதித்து பாதுகாத்து கொள்ளுவார். ஆமேன்.